பாருங்க கைய பிடிப்பா அடி பண்ணாம தூக்க இரு கைய பிடிச்சிருப்பா ரெண்டு பேரும் கை பிடிப்பா கைய பிடி இழுதுப்பா உள்ள போ ஏறோ உள்ள போ உள்ள போ சொல்றா வழி அண்மை செய்தி. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர்ந்து இந்த கோரிக்கையை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். போலீஸ் வாகனத்தை மறித்து தற்போது பெண் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளையும் பார்த்தோம். ஒருபுறம் தூய்மை பணியாளர்கள் போராடி வரக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் இடைநிலை ஆசிரியர்களும் போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் மறுபுறம் நாம் பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய போராட்டம் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மறுபுறம் சென்னையில் ஆசிரியர்கள் போராட்டமும் தீவிரமடைந்திருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் இன்று 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டம் தீவிரமடையக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மறுபுறம் தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக போலீசாரால் கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் சென்னையில் ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தற்போது இந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். முத்துக்குமார், வணக்கம். சென்னையில் இருவேறு இடங்களில் தற்போது தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போலீசாரால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். களத்தகவல்கள் என்ன முத்துக்குமார்? வணக்கம். அதாவது
தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரைக்குமே கிட்டத்தட்ட 151வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்பது சென்னையில பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அறிவாலயம் பின்பு இந்த போராட்டம் வந்து நடைபெற இருந்த நிலையில தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்து அந்த வாகனத்துல ஏற்றி வருகிறார்கள். அந்த நிலையை காரணமாக பார்க்க முடிகிறது. அதாவது தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணியை அதாவது தனியாருக்கு வழங்கக்கூடாது, மேலும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 முறைக்கு மேல் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் மீது கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு அன்று மாலையை விடுவிக்கப்பட்டு வந்த நிலையில இவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான போராட்டங்கள்ல ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில இன்று சென்னையில பல இடங்கள்ல இந்த போராட்டம் நடைபெறும் என அந்த போராட்டக்காரர்கள் அறிவித்த நிலையில தற்பொழுது தினத்தில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் முன்பு இவர்கள் இந்த அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட முயன்ற போது தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயம் பின்பற்றக்கூடிய சாலையில தற்பொழுது இவர்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட நிலையில கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அவர்கள் மீது கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த பகுதி முழுவதும் கடும் பரபரப்பாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே அதாவது முக்கியமான இடமாக பார்க்க வருகிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதி திடீரென போராட்டக்காரர்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது காரணமாக காவல்துறை அதிகாரிகள் அவர்களை அப்புறப்படுத்தினாலும் கூட போராட்டக்காரர்கள் தொடர்ந்து அந்த சாலையை அடுத்து தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது, செவிசாய்க்கப்படாமல் இருக்கிறார்கள். இந்த சூழலில் எங்களுடைய போராட்டத்திற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கிட்டத்தட்ட இந்த பகுதியில அதிக அளவுல பெண்கள் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறார்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சாலையில் படுத்து இந்த தொடர்ச்சியாக அவங்க கோரிக்கை நிறைவேற்ற வேண்டிய சூழலில் காவல்துறைக்கும் அவங்களுக்கும் இந்த தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில பெண்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சில பெண்களுக்கு காயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அவர்களை கைது செய்து இந்த காவல்துறை வாகனத்துல ஏற்றி வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்னும் பல போராட்டக்காரர்கள் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது ஒரு சில பகுதிகள் கூட இன்னும் அறிவாலயத்தை முற்றுகையிடுவதற்காக தற்பொழுது போராட்டக்காரர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இதனை அறிந்த காவல்துறை அதிகாரிகள் முன்கூட்டியே இந்த பகுதியில வழக்கத்தை விட காவல்துறை அதிகாரிகள் அதிக அளவுல ஈர்த்திருக்கிறார்கள். இந்த சூழல் தான் இந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பான சூழல் என்பது நிலவுகிறது. இந்த சாலையை பொறுத்தவரைக்கும் புதிய சாலை. இதே நேரத்துல இந்த பிரதான சாலைகள் பார்க்கக்கூடிய இந்த அண்ணா சாலையில அவர்கள் போய் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சம்பவம் ஏற்படும். அதே நேரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் சொல்லும். இந்த சூழலில் தொடர்ச்சியாக இது வரக்கூடிய போராட்டக்காரர்கள் காவல்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பான சூழல் நிலவுனாலும் கூட கடந்த காலங்களில் நடைபெற்ற போராட்டங்கள் போல் இந்த போராட்டங்கள் இருக்காகவும் இந்த போராட்டம் தீவிரமாக நடைபெற வேண்டும் தூய்மை பணியாளர்கள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாக இருக்கிறது. கடந்த 30 முறைக்கு மேல் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டு தூய்மை பணியாளர்கள் மாலை நேரங்களில் விடுவிப்பார்கள். அதன் பிறகு போராட்டம் அளவு முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் இன்று முதல் இந்த போராட்டம் என்பது காவல்துறையினர் மாலை 6 மணிக்கு மேல் தெரிவித்தாலும் தங்கள் வீடுகளுக்கு செல்லாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாதும் இந்த தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தார்கள். எங்களுக்கு ஒரு நிரந்தர முடிவு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். மண்டலம் 5 மற்றும் 6 உள்ள தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். பல முறை நாங்கள் போராட்டம் நடத்தினாலும் கூட இந்த அரசும் சரி இந்த மாநகரின் சரி எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதை எங்களுக்கு அழைத்து பேசக்கூடிய பேச்சுவார்த்தை எல்லாமே தோல்விகள் முடிவடைகிறது. கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இந்த திமுக அரசு தொடர்ந்து எங்களை வஞ்சிக்கிறது. அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று அவர்கள் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 150 நாட்கள் கடந்து 151வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல அண்ணா அறிவாலயத்தை சுற்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு புறமாக அதாவது ஒரே இடத்துல இருந்து போராட்டம் பண்ணாமல் பல்வேறு பகுதியில் அந்தந்த இடத்துல ஒரு 100க்கும் மேற்பட்டோர் பகுதிகளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை மாநகராட்சியில் பணி வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் 151வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய இந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டம் காரணமாக பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது.
போலீஸ் வாகனத்திற்கு அடியில் படுத்து பெண் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். களத்திலிருந்து செய்தியாளர் முத்துக்குமார் மீண்டும் இணைகிறார். முத்துக்குமார், தொடர்ந்து போலீஸ் வாகனத்திற்கு அடியில் படுத்துக்கொண்டு தூய்மை பணியாளர்கள் போராடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். போலீசார் அவர்களை தற்போது கைது செய்யக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வரக்கூடிய இந்த நிலையில தூய்மை பணியாளர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு எங்கு அழைத்துச் செல்லப்பட இருக்கிறார்கள்? தொடர்ந்து அண்ணா சாலையில தற்போது என்ன மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகிறது? குறிப்பாக அண்ணா சாலையை பொறுத்த வரைக்குமே எப்பொழுதுமே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது, வாகனங்களுக்கும் பஞ்சம் இருக்காது. எப்பொழுதுமே பரபரப்பாகவும் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை பகுதியில தற்பொழுது போராட்டம் என்பது தீவிரமடைய தொடர்ந்திருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி தற்பொழுது அவர்கள் பதாகைகளை ஏந்தி அந்த வாகனங்களுக்கு இடையில படுத்துக்கொண்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கக்கூடிய அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. ஒளிப்பதிவாளர் செஞ்சு நம்மளுக்கு நேரடியாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்குமே 150 நாட்கள் கடந்து 151 நாளாக இந்த போராட்டத்துல பல கட்ட போராட்டங்களை நடத்தினாலும் கூட காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபங்கள்ல அடைத்து வைக்கிறார்களே தவிர இது தொடர்பாக அரசோ அல்லது சம்பந்தப்பட்ட அந்த மாநகராட்சியோ அவர்களிடம் பேசி எந்த ஒரு தீர்வையும் காணாமல் தொடர்ந்து போராட்டக்காரர்களை நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அந்த பெண்களை பொறுத்தவரைக்குமே தங்களுடைய குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு இந்த பணிக்கு வந்தாலும் கூட, ஆனால் அதிலேயும் இவர்கள் ஒரு சுருக்கமான வேலையை பார்க்கும் வகையில தற்போது இவர்கள் இந்த பகுதிக்கு வந்து போராடக்கூடிய மக்களை அடக்குமுறையில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. அந்த காவல்துறையை பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் வந்து போராடக்கூடியவர்கள் உடனுக்குடன் கைது செய்து அவர்களை கைவிக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அழைக்கிறார்கள். கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரைக்குமே அவர்களுடைய அந்த அடக்குமுறைக்கு எதிராக போராடும் வகையில் ஏற்கனவே இவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட வரக்கூடிய சூழலில் காவல்துறையினுடைய கைது நடவடிக்கையில் அடக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு போராடுவதற்கு கூட முழுமையான ஒரு சுதந்திரம் இல்லை என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி கூட அவர்கள் தொடர்ச்சியாக அதை கோஷமிட்டு வருகிறது. அவர்களை பொறுத்த வரைக்குமே அந்த காவல்துறை வாகனங்களுக்கு அடியில படுத்துக் கொண்டு எங்களை ஏற்றி சென்றால் கூட சொல்லுங்கள், ஆனால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷங்களை எழுப்பி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.